ஹாய்! இன்னைக்கு பேச்சுலர்ஸ் கிச்சனில் மில்க் பவுடர் வச்சு எப்படி குலாப் ஜாமுன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு மாவு பிசைகிறதுக்கு நான் இதில் 1 கப்பு பால் பவுடர் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ரவை வந்து 1/4 மணி நேரம் முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் பட்டர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு மிக்சிங் பவுலில். அடுத்து இந்த பேக்கிங் பவுடர், அடுத்தது இந்த மைதா. இந்த 3ஐயும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பட்டரையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து கட்டியே இருக்கக்கூடாது, எங்கேயுமே நல்லா அந்த மாவோட வெண்ணெய் கலந்துருக்கணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ரவை மாதிரி இருக்கும் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா. இது இந்த மாதிரி உதிரி உதிரியாக கலந்துக்கணும், கட்டியே இருக்கக்கூடாது. அடுத்தது நம்ம ஊற வச்சிருக்கிற ரவையும் இதோட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இதுலேயே வந்து தண்ணி இருக்கிறதுனால தண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே தண்ணி விடாதீங்க. எனக்கு வந்து ரவையிலேயே தண்ணி இருக்கிறதுனால அதுவே போதுமானதாக இருக்குது. நீங்கள் வந்து வேணும்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைங்க, ஊற்றாதீங்க தண்ணியை. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். இது ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். அடுத்து சர்க்கரை பாகு பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப் பால் பவுடருக்கு 1/2 கப் சர்க்கரை, அதுக்கு 1/2 கப் தண்ணி. இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு கலந்து விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் வந்து ஒரு 4 ஏலக்காய் இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து சிம் பண்ணிடுங்க. ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் இது வந்து சிம்மில் இருக்கட்டும். இப்போ ஒரு 6 நிமிஷமாக இது சிம்மில் இருக்குது. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இது கம்பி பதம்லாம் வர வேண்டியதில்லை. நீங்கள் கையில் தொட்டு பார்த்தா இது மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டினா போதும். இதை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது குலாப் ஜாமுன் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து சிம்லேயே இருக்கட்டும். நம்ம சைமல்டேனியஸாக குலாப் ஜாமுனுக்கு உருண்டை பண்ணிடலாம். இப்போ 15 மினிட்ஸுக்கு அப்புறம் மாவு வந்து அதே கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கே இருக்கணும். ரவை வந்து சரியாக ஊறலை அப்படின்னா இந்த மாவில் இருக்கிற ஈரப்பதத்தெல்லாம் அது உறிஞ்சிரும். அப்புறம் மாவு வந்து ட்ரை ஆகிருக்கும். அப்படி ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து அதே இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போது இதை வந்து உருண்டை பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்து விரிசலே இல்லாமல் உருண்டை பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு 10-15 உருண்டை இந்த மாதிரி விரிசலே இல்லாமல் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு சூடாயிடுச்சு. அதனால் நம்ம அப்படியே சைமல்டேனியஸாக குலாப் ஜாமுன் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் கரெக்டான சூட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டை எடுத்து போட்டு பாருங்கள். இது இந்த மாதிரி ஸ்லோவாக மேலே வரணும். அப்போ கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். எண்ணெய் ரொம்ப சூடாயிடக்கூடாது, இல்லைன்னா மேலே கருகிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். இப்போது இதுக்கு வந்து வேகிறதுக்கு ஸ்பேஸ் விட்டு போடுங்க. ரொம்ப ஜாஸ்தி ஆட் பண்ணக்கூடாது அட் அ டைமில். இப்போ நான் ஒரு பேட்சுக்கு 4 தான் சேர்த்துறேன். என்னோட சின்ன கடாயாக இருக்கிறதுனால. உங்கள் கடாய் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எண்ணெய் வந்து இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் ஈவனாக ப்ரௌன் கலர் ஆகும். குக் ஆகிறதும் எல்லா சைடும் ஈவனாக குக் ஆகிருக்கும். இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரியே சுற்றி விட்டுட்ருக்கலாம். இப்போது குலாப் ஜாமுன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம வந்து சர்க்கரை பாகில் போட்டுடலாம்.
இத சேர்த்துட்டு சர்க்கரை பாகு வந்து இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஆறியிருக்கும். சர்க்கரை பாகு கொஞ்சம் சூடா தான் இருக்கணும் இது சேர்த்தம்போது. அதனால சிம்ல வச்சுருங்க. சைட்ல பபிள்ஸ் வரத பார்த்தா உடனே ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிருங்க. இது வந்து கம்பி பதத்துக்கு போயிறக்கூடாது சர்க்கரை பாகு. கொஞ்சம் தின்னா இருந்தா தான் இது வந்து சீக்கிரமா உறிஞ்சும். இதே மாரி மிச்சதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா குலாப் ஜாமுனும் ஃப்ரை பண்ணி இந்த மாரி சர்க்கரை பாகுல போட்டு வச்சாச்சு. இது ஒரு 2 மணி நேரமாவது ஊறணும். அதுக்கப்புறம் சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.